அந்த மன்னருக்கு எதிராக இன்னொரு அரசி இருந்தாங்க. அவங்களும் அதே மாதிரி ஒரு நல்ல சிந்தனையாளர் தான். இந்த மன்னருக்கும் அவங்களுக்கும் எப்போதுமே ஒரு ஏழாம் பொருத்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு வந்தது. நீங்க பெண்ணே கிடையாது, எப்படி மன்னர் இதை அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம நாட்டுல இருந்த ஒரு பெண் சாதிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பரிசு தொகை எல்லாமே அறிவிச்சிடுறாரு அந்த பெண்ணுக்காக. மன்னர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி மன்னர் மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அப்ப அந்த மன்னர் என்ன பண்றாரு, ரொம்ப கேஷுவலா அதை எதிர்கொள்றாரு. அது பெண்ணோ ஆணோ அது எது வேணாலும் இருக்கலாம். நான் கொடுத்தது அந்த ஓடி ஜெயிச்ச காலுக்கு தான் கொடுத்தேன். அந்த காலுக்கு என்னோட பரிசு தொகையை எத்தனை முறை வேணாலும் நான் அறிவிப்பேன். இதுக்கு என்னோட தப்பே கிடையாது, யாரும் என்னை குறை சொல்ல. சாந்திங்கிற ஒரு பெண்ணுக்கு இது நடந்தது. பல்வேறு போராட்டங்களுக்கு நடுவுல அந்த பெண்ணை, நீங்க பெண் தான், இதை நான் ஏத்துக்கிறேன், என்னோட மக்கள் ஏத்துக்குவாங்க, உங்களுக்கு 15 லட்சம் பரிசு தொகை இந்த அரசு அறிவிக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு ஆட்சியில இன்னைக்கு கல்வித்துறைய சிறந்து விளங்கக்கூடிய இந்த துறையை நடத்திட்டு இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் கையால இந்த சான்றிதழை வாங்க வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பான நாள்ல என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தனக்கே உரிய பாணியில ரொம்ப அற்புதமா உரையாற்றிய